ஏ ஹாய், லாஸ்ட் வீடியோவில் லாகின் பாக்ஸில் இருக்கிற டேகை பற்றி பார்த்தோம். பேலன்ஸ் டேகை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கமெண்டோ இல்லை ஏதோ ஒரு சஜஷனோ எப்படி இப்போ இமெயிலில் ஏதாவது அவங்க டைப் பண்ணி அனுப்பணும்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற டேகை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் Ctrl+S கொடுத்துட்டு இப்போ இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பக்கத்துலேயே வரும். இதை நீங்கள் கீழே இறக்கணும்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிஆர்ன்ற ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த டேக்கை பற்றி பார்த்தோம். பிரேக் டேக் யூஸ் பண்ணால் கீழே வரும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், கீழே வந்துருச்சு. ஸோ நான் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது நான் பிரேக் டேக் இங்கே போடக்கூடாது, சாரி. நான் இப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த டேக் எடுத்துகிட்டு போய் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Ctrl+S. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், கீழே இறங்கிடுச்சு. இதுவுமே நமக்கு ஒரு லேபிள் இருந்தால் தான் இதில் என்ன டைப் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ அதனால் இதுக்குமே நான் ஒரு லேபிள் டேக் போட்டுக்கிறேன். லைக் ஏதாவது கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். இதுவுமே கீழே வரணுன்றதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு கமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் நீங்கள் ஹைட்டு வித்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைலில் கூட இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு ஹைட்டு வித்து கூட நீங்கள் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கால்ஸுன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, கால்ஸ்னா காலம், அதாவது வித்துன்னுவாங்க. கால்ஸ்னா வித்து. இப்போ உங்களுக்கு எவ்வளோ, இப்போ நான் 34ன்னு போட்டேன்னா அவ்வளோ பெருசாக இந்த பாக்ஸ் மாறும். பார்த்தீங்கன்னா பெருசாகுதா. இப்போ இதுவே ரோஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா, ரோஸ்னா ஹைட்டு, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட ஹைட்டு தான் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 30 ரோன்னு போட்டேன்னா அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகிடுச்சு. நான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், 20ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கால்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வித்து பெருசாகும், ரோஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஹைட்டு பெருசாகும். இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு நீங்கள் ரோஸும் அதாவது ஹைட் அண்ட் வித்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டேக் பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராப் டவுன் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுனில் கீழே வரும் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலான்னு. ஸோ அந்த டேக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கும் நான் கீழே வரணுன்றதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் லேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். லேபிள் ஓப்பன் டேக், லேபிள் க்ளோஸ் டேக்ன்றது யூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் எனி ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் போட்டுக்கிறேன். செலக்ட் எனி ஒன் அப்படின்ற மாதிரி லேபிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுவுமே கீழே வரணும், அதுக்காக நான் என்ன டேக் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா அந்த டேக் பேரே செலக்ட்னு தான் சொல்லுவாங்க. இப்போ செலக்ட் ஓப்பன் டேக், செலக்ட் க்ளோஸ் டேக். நான் இதோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் டேக் வந்துருச்சா, இதில் எதுவுமே வந்திருக்காது. நீங்கள் செலக்ட் உள்ள அதாவது அந்த ட்ராப் டவுனில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் வைக்கணும்னா அது ஆப்ஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஓப்பன் டேக். இப்போ லைக் நான் கார் பஸ்ஸுன்ற மாதிரி போய்க்கிறேன். கார், அதேமாரி அந்த ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணி பஸ், பைக் அப்படின்னு போட்டு Ctrl+S. இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ராப் டவுன் கிடச்சிருக்கு. இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது நமக்கு கார் பஸ்ஸுன்ற மாதிரி ஷோகேஸ் ஆகுது. இதை தான் யூஸ் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணணும்னா. உங்கள் ஃபார்முலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ஒன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்க, இல்லைனா மோஸ்ட் ஃபெமிலியராக இந்த பார்த்தீங்கன்னா இந்த 91 கண்ட்ரியில் 91+ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதோட கண்ட்ரியோட கோடுன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் டேக்கோட ஃபார்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.